இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நில்லு லக்ஷ்மி. என்ன மனிஷா, என்ன வேணும்? எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும். என்ன அது? நீ இப்ப இன்னொருத்தரோட மனைவி இல்ல, உனக்கு புருஷன் கிடையாது. அப்படி இருக்கும் போது உன் கழுத்துல இந்த தாலி எதுக்கு? உங்க கல்யாண பந்தத்துக்கு வேல்யூவே இல்ல. கோர்ட்டே அது முடிவு பண்ணி சொல்லிடுச்சு. அப்படி இருக்கும் போது இந்த தாலிக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு இன்னமும் கழுத்துல போட்டு சுத்திக்கிட்டு இருக்க? இது ஏன் தாலி, என்னோட இஷ்டம். நடுவுல உனக்கு என்ன? அது உன்னோட தாலியா இருக்கலாம், ஆனா அது மித்ரா கட்டின தாலி. உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த தாலியோட உனக்கு என்ன வேலை? மனிஷா, மரியாதையா நீ தாலில இருந்து கையை எடு. எடுக்கலனா என்ன செய்வ? இந்த தாலிக்கு இருக்க வேல்யூ உனக்கு தெரியாம நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்க. அதனாலதான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். மரியாதையா கையை எடுத்துரு. உனக்கும் மித்ராக்கும் இனி சம்பந்தமே இல்லைன்னு கோர்ட்டே முடிவு பண்ணிடுச்சு. எனக்கு அதெல்லாம் பத்தாது. உங்க 2 பேருக்கும் இருக்கிற சம்பந்தம் ஒரே அடியா அறுந்து போகணும்னா உன் கழுத்துல இந்த தாலி இருக்க கூடாது, அதை அறுத்து எரியணும். மனிஷாவையே அடிப்பியா? அடிக்கிறது மட்டும் இல்ல, என் பொறுமைய சோதிச்சானா நான் அவளை கொன்னுடுவேன். அந்த இடத்துல மனிஷா மட்டும் இல்ல, வேற யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் கண்ணத்தை பழுக்க வச்சிருப்பேன். அப்படி மனிஷா என்ன கேட்டுட்டான்னு? உனக்கும் மித்ராவுக்கும் சம்பந்தம் இல்லன்னு போது உன் கழுத்துல அந்த தாலி இருக்கு. நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கும் போது மித்ரா போட்டு 3 முடிச்சு உன் கழுத்துல இன்னும் இருக்கணும்னு நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? இத்தனை நாளா லக்ஷ்மி எவ்வளவோ புனிதமா பாத்துக்கிட்டு இருந்தா தாலி அது. திடீர்னு அதை கலட்ட சொன்னா அவளுக்கு விருப்பம் இருக்கணும்ல, அவ மனசு அதை ஏத்துக்கணும்ல. நீங்க என்னன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு லட்சணமான பையனை கூட்டிட்டு வந்து லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. மரியாதையா இன்னொரு குடும்பத்துக்கு மருமகளை அனுப்ப போறீங்க. அப்படி அனுப்புற ஒரு பொண்ணோட கழுத்துல இன்னொருத்தன் கட்டின தாலியோட அனுப்புவீங்களா? அப்போ இதானா நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கற கௌரவம்? ஏற்கனவே பொண்ணு கழுத்துல தாலி இருந்த காரி துப்ப மாட்டாங்க. முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க மாமா. இந்த லக்ஷ்மி தான் விவரம் இல்லாம ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு கூட இவளுக்கு தெரியல. ஆனா வீட்டுக்கு பெரியவர், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா? நீங்க தான் அவளுக்கு இதெல்லாம் எடுத்து புரிய வச்சிருந்திருக்கணும். அம்மா, இங்க என்னதான் நடக்குது பாருங்க ஆண்டி. இன்னொருத்தர் வீட்டுக்கு மருமகளா போக போறல்ல, அப்புறம் எதுக்கு மித்ரா கட்டின தாலியா இன்னும் கழுத்துல வச்சிருக்கான்னு கேட்டதுக்கு என்ன கண்ணத்திலேயே ஆரஞ்சிட்டா. நான் கேட்ட கேள்வியில என்ன தப்பு இருக்கு ஆண்டி? இன்னும் மித்ரா கட்டின தாலி லக்ஷ்மி கழுத்துல இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? மனிஷா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு லக்ஷ்மி?